வணக்கம். செந்தனர் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். வாசிப்பவர் தர்மிகா ஞானநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சியின் தலைவர் நான். மத்திய குழு மாவை சேனாதிராஜா அறிவிப்பு. 18,602 பயனாளிகளுக்கு நலம்பெறி கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளன. இராணுவ முகாம்களுக்கு காணிமேய்ச்ச தரைகள் இல்லை. அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பொதுமக்கள் சுட்டிக்காட்டு. தேசிய பொங்கல் விழா தெல்லிப்பளையில் நடைபெற உள்ளது. இனி விரிவான செய்திகள். பரபரப்புக்கு மத்தியில் இன்றைய தினம் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று இடம்பெற உள்ள நிலையில் தமிழரசு கட்சியின் தலைவர் நான் தான் என மாவை சேனாதிராஜா அறிவித்துள்ளார். கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது தமிழரசு கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார். கிளிநொச்சி மாவட்டத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 18,602 பயனாளிகளுக்கு ஆறுதல் நலம்புரி கொடுப்பனவு பிரதேச செயலகங்களால் வழங்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் சமூகம் அளித்திருந்த பொதுமக்கள் மேய்ச்ச தரைகளுக்கு காணிகள் வழங்கப்படவில்லை என விசனம் தெரிவித்தனர். குறிப்பாக பொதுமக்களின் பெரும்பாலான காணிகளை இராணுவம் கையகப்படுத்தி வந்துள்ளதாக பொதுமக்கள் மேலும் தெரிவித்தனர். 2022 ஆண்டுக்கான தேசிய தைப்பொங்கல் விழாவை யாழ்ப்பாணம் தெல்லிப்பளையில் நடாத்துவதற்கு புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் ஹினித்தும சுனில் செனவர்த்தன தெரிவித்துள்ளார். தைப்பொங்கல் விழா தை மாதம் 18ஆம் தேதி நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செந்தனர் தொலைக்காட்சியின் செய்திகள் முடிவடைகின்றன.